இருக்கீங்களா? நான் இன்றைக்கி கார்த்திகை அவல் கிளறது எப்படின்னு காட்ட போகிறேங்க. பாருங்கள், பொரிச்சே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் கிளறது கடையில் விற்கிது, எங்கள் வீட்டில் வந்து செஞ்சால் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு, 1/4 கிலோட கொஞ்சம் கூட இருக்கும், 300 350 கிராம் இருக்கும். கொஞ்சம் எடுத்து வச்சு தான் போட்டிருக்கேன். எல்லாமே புதுசாகவே வாங்கிட்டோம். வேறு எள் வாங்கிட்டு வந்தாங்க. எள் இப்போ எள்ளை நம்ம பொரிச்சிக்கணும். பொட்டுக்கடலையே நம்ம வறுத்துக்கணும். இது பாருங்கள், 1/4 கிலோ வாங்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கிறேன், காட்டுறேன். தேங்காய் வந்து ஒரு மூடி தான் போட்டேன், ரொம்ப போடல. தேங்காய் விலை அதிகமாக விற்கிது. வெல்லத்தை இந்த பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 கிலோ வெல்லம் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன். இது நல்லா கெட்டி பாக்காக வரணும். நம்ம வந்து அதிரசம் ஆகுன்ற போது தண்ணியை ஊற்றி பார்க்குறோம், தண்ணி இல்லை. அப்போ அப்படியே ஊட்டி எடுத்தீங்கன்னா ஊட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம ஊற்றணும். இது மண்ணெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி வச்சு கொதிக்க நல்லா விடுங்க, பாவாக வரட்டும். அது வரைக்கும் நான் பொட்டுக்கடலை அவங்களாம் வறுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா படப்படன்னு நல்லா பொரியணும். பொரிஞ்சோன்னா நம்ம அவலில் கொட்டிக்குவோம். அது மாதிரி பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துக்குவோம். இது தேங்காயும் பல்லாக போடணும். தேங்காய் இப்போ காயெல்லாம் வைக்க முடியாது வேறு, இது கொஞ்சம் லேட்டாகிடும், சரி வராது. எங்கள் வீட்டில் வந்து திருவியே போடுன்ட்டாங்க. திருவியை நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த தண்ணி பசை மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி ஈரம் இருக்கக்கூடாது. இல்லைனா அவள் நசாலும் போயிடும், நல்லா இருக்காது. நல்லா வந்து கையில் எடுத்தால் பொலன்னு வரணும். இப்படி ஈர பசம் இருக்கக்கூடாது. வறுக்கணும், இதையும் வறுக்கணும் வாசம் வர வரைக்கும். எள்ளு நல்லா பொரியணும். இந்த மாதிரி பொரித்து போட்டுட்டோன்னா அடுத்தது பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா வறுத்துப்போம். உங்களுக்கு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துப்போம். நல்லா வறுத்துக்கிட்டு இருக்க வாசம் வருது. இப்போ தான் பொட்டுக்கடலை வாசம் வறுக்கிறதுலாம் இந்த மாதிரி இருக்கும்போது வறுத்து கொட்டிக்கிறணும். எப்பயுமே இதெல்லாம் வறுத்துட்டு போடுங்க, பச்சையாக போட்டுறாதீங்க. கடையில் எல்லாமே விற்கிது, இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் கூட கலந்து செய்யலாம். அதுக்காக தான். இது என்ன ஈஸியான வேலை தானே, அதுதான் வீட்டில் செஞ்சாது. இப்போ நான் தேங்காயை போட்டுக்கிறேன். தேங்காயை நல்லா வதக்கிக்க. நல்லா உதிரியாக வரணும். இது அப்போ தான் வாசமாக இருக்கும். நம்ம அப்போல்லாம் வந்து தேங்காயெல்லாம் எங்கள் அம்மா ஒன்று ஒன்றா எடுத்து முரத்தில் வச்சு காய வைக்க வெயில் தான். இப்போ எங்கே இருந்து வெயிலை பார்க்குறது? என்ன நேரத்தில் மழை பிடிச்சிக்கோ, இவன்லேருந்து மழை ஓஞ்சி குறைய மாட்டேங்குது. மழையே வேணாம் பண்ணுமே, எங்கேயாவது போயிட்டு வந்துட்டா ஆகும். எப்படா சூரிய பகவான் பார்ப்போன்னு இருக்கோம். வெயில கூட தாங்கலாம் போது மழையை தாங்க முடியலையே. உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது? மழை அதிகமாக இருக்கா? மோசமாக இருக்குது எங்கள் ஊர். தண்ணியில் மிதக்கிற மாதிரி கிடக்கு. எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குதுங்க. பண்ண முடியல, பயம் இல்லை. ஒரு தேவை திங்கிறது போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் என்ன பாம்பு வேறு அநியாயம் பண்ணுது. அதே தலையை தூக்கிட்டு அது பாடு தண்ணியில் போகுது. பிள்ளைங்கள்லாம் அழைச்சி போனால் தண்ணியில் பார்த்து அழைச்சிட்டு போங்க. பாம்பு பூரம் அதுகளுக்கு இருக்க இடம் இல்லாமல் என்ன பண்ணும், சுற்றி தண்ணியில்னா எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து போடுது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஒரு துணிமணியை கீழே போட்டு அதை எடுத்தோம்னா அதில் பார்த்தா பூரம் ஆகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. பிள்ளைங்களை விட்டு எதுவும் செய்ய சொல்லாதீங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க. நல்லா பழன்னு வருதா? அப்படி இருக்கணும். பெருசாக நான் கொட்டிடுறேன் அதுலேயே. இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், அப்படியே நிற்கிது பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும்போது அவலில் ஊற்றிடுறோம். இதோட போட்டுறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. இது என்ன அவ்வளோ வாங்கி மண் போக நல்லா புடச்சிருங்க. மண் போட்டு வறுத்தாங்கன்னா மண்ணாக இருக்கணும் நறுணும். இல்லைனா சல்லடை இருந்துச்சுன்னா சல்லடையை போட்டு சமைச்சிருங்க. இந்த பாருங்கள், பாவாக இருக்கா? நான் அப்படியே எடுத்து ஊற்றிடுறேன். இது அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டியே போயிடும், நல்லாயிருக்கும்.
தூக்கி போட்டேன் பாருங்க. போட்டுட்டு அதுவும் சுடுது வேறு. இது வேறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுக்குன்னு போகாது. நல்லா பிடிச்சி பாறையாக இருக்கும். இது நம்ம கை சூடு பொறுக்குன்னா உருண்டையாகவே கூட பிடிச்சி வச்சிடலாம். இது பொரி உருண்டை மாதிரி நல்லாயிருக்கும். சாப்பிட்டு வந்துட்டேன்.